வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. Friends, திருக்குருகூர் அப்படிங்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியுடைய மகிமையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆழ்வார் திருநகரி அப்படிங்கும் போதே, ஆழ்வார்கள்னு சொல்லும் போதே நமக்கு நம்மாழ்வாருடைய ஞாபகம் தான் வரும். நம்மாழ்வார் பிறந்த கஷேத்திரம் தான் இந்த ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆழ்வார் திருநகரியில ஒரு புளிய மரம் இருக்கு. இந்த புளிய மரம் ஒரு சாபத்தின் காரணமா லட்சுமணன் அவதாரம் எடுத்தது இந்த புளிய மரம் தான். இந்த புளிய மரம் 5000 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. புராணங்கள்லயும் இந்த புளிய மரத்தை பத்தியே வர்றதுன்னா பாருங்களேன். அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்துக்குள்ளதான் பேசாமலே இருந்த நம்மாழ்வார் 16 வருடங்கள் தவழ்ந்த குழந்தையா இருக்கும் போதே போய் தவம் பண்ணிருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்தை பத்தியும் நம்மளது நம்மாழ்வார பற்றியும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்கள் முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். பன்னிரு ஆழ்வார்கள்ல ஆழ்வார்னு நம்ம சொல்லும் போதே முதலில் நம்மாழ்வாரை தான் குறிக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருக்குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியில தான் நம்மாழ்வார் அவதரித்தார். அவருடைய தந்தையார் பெயர் காரியார், தாயார் பெயர் உடைய நங்கை. பெயர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், தூய தமிழ் பெயர் காரியார் உடைய நங்கை. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரொம்ப ஆசையா அன்பா அவங்க குழந்தைய பார்க்கும்போது குழந்தை அழவே இல்லை, கண்ணை திறக்கவே இல்லை, எதுவும் பால் கூட குடிக்கவே இல்லை, ஒண்ணுமே இல்லை, மலை ஜலம் போகல, இத்தனையும் இல்லாமல் ஆனால் உயிருடன் உள்ள ஒரு குழந்தையாக இருக்கு. எதுவுமே செய்வதில்லை, எப்ப பாரு கண்ணை மூடிண்டே இருக்கும், தவம் செய்வது போல. இப்படியே இருந்த குழந்தை ஒரு காலத்துல நகர ஆரம்பிச்சது, தவழ ஆரம்பிச்சது. ஆனால் யாரிடமும் எதுவும் அப்பா அம்மாவை கூட முகத்தை பார்ப்பதில்லை. இப்படி இருந்த உடனே நகரக்கூட முடியாத அந்த நிலையில் இருக்கும் போதே அவருடைய பெற்றோர்கள் ஆழ்வார் திருநகரி, திருக்குருகூர்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோவில்ல கொண்டாந்து கோவில் வாசல்ல குழந்தைய விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா அதாலதான் நடக்க முடியாது, நகர முடியாது, கண்ணை திறக்க முடியாது, எதுவுமே செய்வதில்லை, பேசுவதில்லை, பாழுக்கு கூட அழுகதில்லை, உணவுக்காக கூட அழுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருந்ததுனால நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு முடியாம கொண்டாந்து குழந்தைய கோவில் வாசல்ல போட்டுட்டாங்க. கோவில் வாசல்ல போட்ட உடனே அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு. எப்படின்னா, அந்த பெருமாள் கோவில் வாசலில் போட்ட உடனேயே பெருமாளின் அந்த அருள் அவருக்கு கிடைச்சிருச்சு. அவர் ஏற்கனவே பிறந்ததிலிருந்தே எந்த சலனமும் இல்லாம அவரு தவத்திலேயே தான் இருந்திருக்கார். எல்லாமே முன் ஜென்மத்து வழியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே போலதான் நம்மாழ்வார் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல போட்ட உடனே ஒரு உணர்வு வந்திருக்கு. வாசல்ல, கோவில் வாசல்ல போட்ட உடனே அவராகவே தவழ ஆரம்பிச்சார். அது வரைக்கும் எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தவர் அவராகவே முட்டி போட்டு தவழ ஆரம்பிச்சார். தவழ்ந்து நேராக போய் பக்கத்திலே இருந்தது இல்லையா புளிய மரம், லக்ஷ்மணனுடைய அம்சமாக உள்ள அந்த புளிய மரத்துல ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்துக்குள்ள போய் அமர்ந்து கொண்டார். உள்ள போயிட்டாரு. உள்ள போய் என்ன பண்ணினார்னு நமக்கு தெரியவே இல்லை பாருங்க. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 16 ஆண்டுகள். அவர் வளர்ந்தாரா, வளரலையா, சாப்பிட்டாரா, என்ன பண்ணினார்? பிறந்ததிலிருந்தே ஒண்ணுமே, ஒரு தண்ணி கூட அருந்தாமல் இருந்தவர் உள்ள போய் என்ன பண்ணினார்னு யாருக்கு தெரியும்? 16 ஆண்டுகள் கழிந்தது. அப்பொழுது அயோத்தியிலிருந்து மதுரகவி ஆழ்வார் வந்தார் பாருங்க.
திருக்குறுங்குடி பெருமாளை சேவித்துக் கொள்ள மதுரகவி ஆழ்வார் அயோத்தியிலிருந்து வந்தார். அவர் வந்தவுடனே அந்த மரத்திலிருந்து ஒரு ஒளி வீசுவதை, அதாவது ஒரு நல்ல வெளிச்சம் ஒளி வீசுவதை அவர் கவனிச்சிருக்கார். ஏன்னா அவரும் ஆழ்வார் இல்லையா? நல்ல ஒரு ஞானிகளுக்கு தான் அந்த அடுத்த ஞானியினுடைய ஒரு அம்சம் தெரியும். நாம எல்லாம் சாதாரண மனித பதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை போல அப்ப இருந்தவர்களுக்கும் எதுவுமே தெரியல. அந்த குழந்தை மரத்துக்குள்ள போனதே கூட யாருக்கும் தெரியல பாருங்க. உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு ஒளி மயமாக பட்ட உடனே அந்த பொந்து மரத்துக்குள்ள ஒரு பொந்து இருந்தது இல்லையா? அதுக்குள்ளதானே குழந்தையா போனார் நம்மாழ்வார். அவரு அங்க உள்ள இருக்காருங்கிறது மதுரகவி ஆழ்வாருக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த பொந்துக்குள்ள இப்படி வீசி போட்டார். வீசி போட்ட உடனேதான் அந்த நம்மாழ்வாருக்கு ஒரு உணர்வு வந்தது. ஒரு தவழக்கூடிய ஒரு குழந்தையாதானே அதுக்குள்ள போனார். 16 ஆண்டுகள் கழித்து மதுரகவி ஆழ்வாரால் ஒரு சிறு கல்ல தூக்கி இப்படி பொந்துக்குள்ள போட்ட உடனே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு தான் வெளியில வந்தார். வெளியில வந்ததுடைய அடுத்ததா பெருமாளை பற்றியும் வைணவ தலங்களுக்கும் சென்று பாசுரங்கள் பாடலானார். அப்படித்தான் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கார் அவரு. அந்த புத்தகங்களை எல்லோருமே நம்ம ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களுக்கு ஈக்குவலா இருக்கு, சரிசமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்றாங்க பாருங்க. அப்படி எல்லா பெருமாள் கோயிலுக்கும் சென்று அவர் பாசுரங்களை பாடலானார். திருவாய்மொழி கூட அவர் எழுதியதுதான். அப்படி வைணவ தலங்களிலே 37 தலங்களில் அவர் பாசுரங்களை பாடியிருக்கார் பாருங்க. அந்த மாதிரி 37 தலங்களுக்கு சென்று பாடியதுடன் அல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு இல்லையா? அதுல 1000 பிரபந்தங்களுக்கும் மேல பாடினவர் நம்மாழ்வார் தான். எப்படி ஒரு கொடுப்பினை அவருக்கு கிடைத்திருக்கிறது பாத்தீங்களா? இது எல்லாமே முன் ஜென்மத்தில் வரக்கூடியது. பாவம் மட்டுமல்ல, நல்ல விஷயங்களும். இந்த ஜென்மத்தில் அவர் பெருமாளை பற்றியே பாட வேண்டும், வைணவ தலங்களுக்கே செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு போன ஜென்மத்து புண்ணியத்தின் காரணமாக பாசுரங்களை அவர் எழுதியிருக்கார் பாருங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டதை எழுதியவர் நம்மாழ்வார் என்பதில் சொல்லும் போதே நமக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. அதனால பெருமா கோயிலுக்கு போகும்போது நம்மாழ்வார் சன்னதி எங்க இருக்குன்னு பார்த்து இனி குருவின் வணக்கத்தை நாம தெரிவிச்சுட்டு வணங்கிட்டு வழிபட்டுட்டு வரணும். அதே போல ஏகாதசி அன்னைக்குதான் அவரு இந்த உலகத்தை விட்டு பெருமாள் திருவடி போய் சேர்ந்தார் பாருங்க. ஏகாதசி அன்னைக்குதான், மார்கழி ஏகாதசி அன்னைக்கு எவ்வளவு பெரும் புண்ணியம் செய்திருப்பார். ஏகாதசி அன்னைக்கு வைணவர்கள் எல்லோருமே சொல்லுவார்கள், ஏன் இந்துக்கள் எல்லோருமே சொல்லுவாங்க, இந்த பகல் 10 ராப்பத்து காலத்துல அவருடைய திருவடி கிடைச்சதுன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம், நம்ம நேரா வைகுண்டத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்மாழ்வாரும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளின் திருவடியை போய் சேர்ந்தார் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.